Hi guys, இன்னைக்கு நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டைல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஓமப்பொடி. வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்காக 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காய பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கால் டீஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஜார்ல 1 டீஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு கூட 1/4 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஓமம் தண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சாச்சு. நமக்கு இந்த பதம் இருந்தால் போதும். நான் ஓமம் பொடிக்காக இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆயிடுச்சான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஹீட் ஆயாச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இது ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேன்லேயே நான் ஒரு 3 பூண்டு கிட்ட எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் இது எல்லாத்தையுமே தாளித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணிடலாம். க்ரஷ் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஓமப்பொடி ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரெசிபியில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.